கலைஞர் நீங்கள் டென்மார்க்கில் அந்த பால் பண்ணை வந்து முக்கிய பொருளாதார வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதே போல் தென்னாப்பிரிக்காவில் ஒரு நாடு புருஷனா பார்கோசான ஒரு நாடில் வந்து இந்த மாதிரி வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறீங்க. இவங்களாம் பெரிய ஒரு உலக வல்லரசாக ஒன்றும் இல்லையா சார்? நீங்கள் ஒரு சிலிண்டர் இல்லைன்னா ஒட்டுமொத்த நாடே தத்தளிச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு தான் சார் போக முடியும். இன்னும் விறகடுப்புக்கு போகலாம், ஆடு மாடு மேய்க்கலாம்னு சொல்றது வந்து அது ஒரு நவீன வளர்ச்சியாக கருதுவாங்களா? அது ஒரு பெரிய ஒரு வல்லரசாகவோ அல்லது ஒரு வலிமையோ அது ஒரு நாட்டுக்கு கிடைக்குமா? ஒரு நிமிஷத்தை நாங்க சொல்றதை நல்லா புரிஞ்சுக்குங்க. வலிமை என்பது என்ன? ஆயுதம் வச்சிருப்பதா வலிமை? வலிமை என்பது மக்கள் வளமாக நலமாக வாழ்வதுதானே வலிமை. ஆமா, நாங்க சொல்றோம் ஒரு மாட்டிலிருந்து ஒரு மாட்டின் சாணத்திலிருந்து 4 to 5-6 கிலோ வரைக்கும் எரிவாயு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். 10 மாடு ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான எரிவாயுவை அந்த குடும்பமே தயாரித்துக் கொள்ளும் அப்படின்னு நாங்க சொல்றோம். எங்கேயோ ஒரு நாட்டில் சண்டை போட்டா இங்க எதுக்கு, என் நாட்டில் எதுக்கு நான் பாதிக்கப்படணும், என் நாட்டில் ஏன் நான் கஷ்டப்படணும்? யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்க முன்வைக்கிறோம். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது தற்சார்பு பொருளாதாரத்துல தான் இருக்கு. இப்ப இந்தியாவினுடைய பிரதமர் இந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றினார் தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி. அப்ப தற்சார்பு பொருளாதாரத்தை நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க, கிண்டல் பண்றீங்க. நாங்க சொல்றோம் ஒரு வீட்டுல 5 மாடு இருந்துச்சுன்னா, ஐயா ஒரு வீட்டுல 5 மாடு இருந்தால் உங்கள் வீட்டை நிர்வகிப்பதற்கான கேஸ் எரிவாயுவை நீங்கள் எடுத்து விடலாம். மீத்தேன் ஈத்தேன் எல்லாத்தையுமே அதுல இருந்து எடுக்கலாம். அப்படியான ஒரு நிலையை நாங்கள் உருவாக்குவோம். அதற்கு இந்த மக்களை பயிற்றுவிப்போம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இதுதான் வந்து நாங்க முன்வைக்கிற தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டை முன்னுக்கு கொண்டு வருமே ஒழிய, நீங்க சொல்லுகிற இந்த நிலத்தையும் இந்த வளத்தையும் அழித்து ஒழிக்கிற வந்து கனிம வளங்களை வெட்டி எடுத்து விற்கிறதுனால ஒரு நாடு முன்னுக்கு வர. நீங்க ஓகே கலைஞர் சார், நீங்க சொல்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இங்க தேர்தலில் வெற்றி பெறணுமா? யார் கூட கூட்டணி வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு தொடர்ந்து தனித்தே போட்டியிட்டு இருந்தால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இது வெற்றி பெற்று நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து மத்திய அரசுக்கு அதை நிர்பந்தம் கொடுத்து வலியுறுத்தி தான் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். அதற்கான சாத்தியக்கூறு நெருங்கி கிடையாது. நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. யாரோட கூட்டணி வைக்கணும்? யாரோட கூட்டணி? ஊழல், லஞ்சம், இந்த மக்களை ஏமாற்றாத, குற்றம் புரியாத யார் இருக்காங்க? ஒரு இங்கிட்ட ஒரு கூட்டணி இருக்கு, இங்கிட்ட ஒரு கூட்டணி இருக்கு. தமிழ்நாடு அரசியல் 2ஆ இருக்கு. இந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற அத்தனை அட்டூழியங்களையும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்கள் செய்கிற அத்தனை ஊழலையும் லஞ்ச லாவணியங்களையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் கும்பல். இந்த 2 கும்பல்ல நாங்க எந்த கும்பலோட கூட்டணி வைக்கிறது ஐயா? சொல்லுங்க பாப்போம். அப்ப இவர்கள் ஆண்டாண்டு காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றி, தமிழ் மக்களை சுரண்டி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் இன்னைக்கு 1000 விளக்கு தொகுதியில் இருக்கேன். நான் வேட்புமனு தாக்கல் செய்கிற போது எனக்கு இவ்வளவு அசையா சொத்து, அசையும் சொத்து இவ்வளவு நான் சொல்றேன். நாளைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த மக்கள் என்னை தேர்ந்தெடுத்த பிறகு 5 ஆண்டுகள் கழித்து என்னுடைய சொத்து மதிப்பு என்னன்னு போய் பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு எவ்வளவு லஞ்ச லாவணியங்களை செய்கிறார்கள், எவ்வளவு ஊழல் செய்கிறார்கள், எவ்வளவு தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த அரசியல்வாதிகள் வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு தொகுதியில 25 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு தொகுதியில போட்டியிட்டா அந்த தொகுதியில் வெற்றி அடைகிற ஒரு வேட்பாளர் அந்த பணத்தை பல மடங்கு கூட சம்பாதிக்கணும்னு நினைப்பாரா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாரா? இந்த அரசியல் புரிதலை எல்லாம் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் உறுதியாக 2016 1.1%, 2019 நாங்க 4%, 2021 7% வாங்கி தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி, 2024 8.22% வாங்கி தனித்து நாங்கள் நின்று நாங்கள் தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அதே போல நாங்கள் நினைத்தபடி எங்கள் ஆட்சி வரைவில் நாங்கள் சொல்லியிருக்கிறபடி இந்த மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்ய வேண்டும், இந்த மாநிலத்தை முதன்மையான மாநிலமாக நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் நாங்கள் தனித்து நின்று வென்றால் தான் முடியுமே ஒழிய இந்த மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டு திரும்ப அதே குட்டையில் அதே சாக்கடையில் நாங்களும் கிடந்து உழல்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை. ஓகே, இல்லை நான் அந்த கலைஞர் சார் நீங்கள் சொல்கிறது அது யார் கூடயும் கூட்டணி வைக்க விரும்புகிறேன். நாங்கள் வந்து நேர்மையாக மக்களோடு பயணித்து அந்த இலக்கை அடைவோம். ஆனால் உங்களுடைய அந்த திட்டங்கள், லட்சியங்கள், இலக்கு ஆகியவற்றை அடைவதற்கு இந்த அரசியல் அதிகாரம் என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழியாக இருப்பது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த 234 தொகுதியில் 117 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கான அந்த காலம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்க முடியுமா? ஏனென்றால் மற்ற மாநிலங்களில் இதுபோல் ஆம் ஆத்மி கட்சி இதுபோல் ஊழலை ஒழிப்போம் என்று வந்தார்கள், கூட்டணி வைத்தார்கள், வென்றார்கள், திரும்ப தனியாக நிற்கிறார்கள். இது மாறி மாறி சென்று கொண்டிருக்கிறது. இதில்
இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு இடதுசாரி கட்சிகளோடு கூட கூட்டணி வைக்க முடியாதா? அவர்கள் என்ன பெரிய அளவுக்கு ஊழல் செய்து விட்டார்களா? இடதுசாரிகள் வந்து யோக்கியமானவர்களா? போன முறை வந்து எவ்வளவு பணம் வாங்கினாங்க திமுக இருந்து? இதை நான் சொல்லலை, மதிப்புக்குரிய ஐயா முத்தரசன் அவர்கள் சொல்றாங்க. நாங்கள் 10 கோடி வாங்கினோம், அவங்க சிபிஎம் வந்து 5 கோடி வாங்கிச்சு, ஜவஹர் இவ்வளவு வாங்கினாரு, தேர்தல் செலவுக்கு அவங்க நன்கொடை வாங்குறது மேடையில்